அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று சர்வதேச அருங்காட்சியக தினம், இன்டர்நேஷனல் மியூசியம் டே. சர்வதேச அருங்காட்சியக தினம் 1977ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அருமை கூட்டல் காட்சியகம் என்பதுதான் அருங்காட்சியகம். மியூசியம் என்ற சொல் முதலில் கிபி 1689ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில சொல்லகராதியில் இடம்பெற்றது. அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதும் இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தான் இந்த தினத்தின் முக்கிய நோக்கம். ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்திற்கான கருப்பொருள் இதன் ஆலோசனை குழுவினரால் தீர்மானிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டின் கருப்பொருள் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான அருங்காட்சியகங்கள், மியூசியம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்பதாகும். வரலாற்று மாற்றங்களின் சாட்சியங்களாக விளங்கும் அருங்காட்சியகங்கள் வருங்கால சந்ததியின் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் என்றால் அது மிகையாகாது. உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் தேசிய அருங்காட்சியகங்கள் இருக்கும். பல்வேறு நாடுகளில் தனியார் அருங்காட்சியகங்களும் உள்ளன. அருங்காட்சியகங்கள் அறிவியல், கலை மற்றும் வரலாறு இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை சேகரித்து பாதுகாத்து மக்களுடைய பார்வைக்காக காட்சிப்படுத்துகின்றன. அருங்காட்சியகங்களில் பல வகைகள் உள்ளன. நுண்கலைகள், தொல்லியல், மானிடவியல், இன ஒப்பாய்வியல், வரலாறு, பண்பாட்டு வரலாறு, படைத்துறை வரலாறு, அறிவியல், தொழில்நுட்பம், இயற்கை வரலாறு, நாணயவியல், தாவரவியல், விலங்கியல் போன்ற துறைகளுக்கான தனித்தனியான அருங்காட்சியகங்கள் இருப்பதை இன்றும் காண முடியும். தமிழ்நாட்டிலும் பல வகையான துறை சார்ந்த அருங்காட்சியகங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் தொல்லியல் என்று எடுத்துக்கொண்டால் கீழடி, கலை என்று எடுத்துக்கொண்டால் கலைக்கூடம் தஞ்சாவூர், வனவியல் கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் கோவை, வாழ்க்கை வரலாறு காந்தி நினைவு அருங்காட்சியகம் மதுரை, அறிவியல் தொழில்நுட்பம் என்று எடுத்துக்கொண்டால் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் சென்னை, போக்குவரத்து என்றால் ரயில் அருங்காட்சியகம் திருச்சி, இயற்கை வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் சென்னை அருங்காட்சியகம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அருங்காட்சியகம் என்றால் அனைத்தும் சாத்தியம் அருங்காட்சியகம் சென்னை. இப்படி பட்டியல் நீளும். வாஷிங்டனில் முதன்முறையாக மெழுகு சிலையை கொண்ட ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி முதல் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் வரை மொத்தம் 46 பேரின் மெழுகு சிலைகள் அங்கே வைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சாதனைகளை விளக்கும் வகையிலான மிஷன் ஆஃப் கலாம் மியூசியம் ராமேஸ்வரத்தில் உள்ளது. 2022ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே நகர வைரவன்பட்டியில் நகரத்தார் சமூகத்துக்காக முதன்முறையாக ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் செட்டிநாட்டின் கலைநயமிக்க பாரம்பரிய பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. செட்டிநாடு வீடு, சமையல், உறவுமுறை என அனைத்திலும் தனித்துவமாக இருந்து வருகின்றனர். அவர்கள் பன்னெடுங்காலமாக பயன்படுத்திய பொருட்களை தொகுத்து இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை மெரினா கடற்கரை எதிரில் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் தியாகத்தையும் பங்களிப்பையும் போற்றும் வகையில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாக 2023இல் தமிழக முதல்வர் தனது 75வது சுதந்திர உரையில் அறிவித்துள்ளார்கள். சுற்றுலா என்றாலே அருவி, மலைப்பிரதேசங்கள், கடற்கரை, கேளிக்கை பூங்கா, கோயில் உள்ளிட்ட இடங்களே பெரும்பாலான மக்களின் தேர்வாக இருக்கிறது. இந்த வரிசையில் அருங்காட்சியகத்தையும் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும். அருங்காட்சியகம் கலாச்சார செல்வத்தின் களஞ்சியம். பெருமை மிகுந்த கடந்த கால மற்றும் நிகழ்கால அரிய பொருட்களின் சேமிப்பிடம். நமது
பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. அருங்காட்சியகத்திற்கு சென்று வருவதை பெருமையாக நினைத்து பார்க்கும் ஒரு மனப்பான்மையை நாம் அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும்.